விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரண கிடைக்குமா. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. दक्षिणामूर्तये समारम्भम् शङ्कराचार्यमध्यमाम् आस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परम्. ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुर्पथम् मन्त्रमूलं गुरुर्वाक्यम् मोक्षमूलं गुरुकृपये. श्री अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्परं दर्शितं येन तस्मै श्री गुरुवे நமः. எல்லாம் வல்ல குருமூர்த்தியின் திருவருட்கருணையால் இங்கே எல்லோரும் ஒன்று கூடி இந்த ஞான திருசங்கத்தை இந்த வருஷத்துக்கு முதல் சத்சங்கமாக ஆரம்பிப்போம். சத்குரு ஞானானந்த மூர்த்திக்கு ஜெய். வந்தே குரு மண்டலம். ராதே கிருஷ்ணன். எல்லாருக்கும் ஆத்மார்த்த நமஸ்காரம். Happy New Year to all of you. This is the first satsang for 2022. It's going to be a very dynamic 10 years. The next 10 years is going to be a very powerful year. And I would like to start this first satsang for the year in telling you, உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த வரக்கூடிய 10 வருஷம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வருஷம், ரொம்ப ரொம்ப விசேஷமான வருஷமும் கூட ஆன்மீகத்துக்கு. ஆனா நிறைய சோதனைகள் எல்லாருக்கும் வரும். அதனால இப்பயே சொல்லி வைக்கிறேன், வரக்கூடிய 10 வருஷத்துல உங்க ஆன்மீக சாதனையை கொஞ்சம் கடுமையா செஞ்சுட்டு வாங்க. அதுதான் நிலையா நிக்கும். மற்றதெல்லாம் கலட்டுக்கிட்டு ஓடிடும். இதுதான் சத்தியம். அதனால இப்பயே சொல்லி வைக்கிறேன், ஆன்மீக சாதனையை கடுமையா செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப முக்கியமான இந்த 10 வருஷம் ரொம்ப கடுமையா இருக்கும். ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மீக பாதையில உள்ள வாழ்க்கை வேற ஒரு என்ன சொல்றது, சேஃப்டி நெட் இல்லை. சாதனையை தவிர்த்து, சாதனை மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். தர்ம சிந்தனையோட, ஆன்மீக சிந்தனையோட, சத்தியமும் தர்மமும் சேர்த்து உங்க பாதையை மாற்றி அமைச்சு அதுல கொண்டு வாங்க. It's a very powerful year, this next 10 years, this decade, right up to 2032. Very powerful. Lot of changes. So the only thing that will keep you safe is your spiritual path and your spiritual sadhana. I'll tell you again very seriously. Your spiritual path, fortify it, make it firm. Nothing else is going to take you across this next 10 years except your spiritual path and your spiritual power. Start building it now itself. You will see for yourself. I don't have to tell you. வந்தே குரு மண்டலம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தலைப்பு, ஆத்ம குரு, ஆங்கிலத்துல இன்னர் குரு. எல்லாரும் இந்த உலகத்துல தோணி வந்த காலத்திலேருந்து எல்லாருக்கும் ஒரு தேடுதல் உண்டு. நீங்க ஒரு சின்ன குழந்தைய பார்த்தாலும்
அதுக்கு ஒரு தேடுதல் இருக்கும். எதையாச்சும் ஒரு விஷயத்த நோண்டிட்டு இருக்கும். எதை பாருங்க அது 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 எடுத்து பார்க்கும். இது என்ன? அது என்ன? அதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. இயற்கையான ஒரு இன்ட்ரெஸ்ட். தேர் இஸ் அ நேச்சுரல் இன்குயிசிட்டிவ்னஸ். இது ஆங்கிலத்துல இன்குயிசிட்டிவ்னு சொல்றது. ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும். அது என்ன? இவர் யாரு? அது என்ன? இது என்ன? 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 அது என்ன? இது இன்ன வரலும் அதுதான் பண்ணிட்டு இருக்கான் மனிதன். எதையும் முழுமையா தெரிஞ்சுக்கிறது இல்ல. எல்லாம் பாதி வழியில தெரிஞ்சுக்கிட்டு, இத விட்டுட்டு அங்க தேடுறது. அங்க விட்டுட்டு இங்க தேடுறது. இதுல தான் நம்ம தப்பு பண்ணிடுறோம். தேடுதல் தப்பு இல்ல. The search, the inquisitiveness, there's no fault in that. That is a natural process. Why are we inquiring? Why are we searching? What are we seeking? இதுதான் நம்ம ஆழமா தெரிஞ்சுக்கணும். நம்ம எதை தேடிட்டு இருக்கோம்? எதுலயோ ஒரு தாகத்துல மாட்டிட்டு இருக்கோமே. பௌத்த மதத்திலையும் சாங்கிய தத்துவத்திலையும் இந்த விஷயத்துக்கு பேரு தாகம் என்றாங்க. ஆத்ம தாகம். இந்த தண்ணிக்கு தாகம் இல்ல, ஆத்ம தாகம். இந்த ஆத்ம தாகம் தான் உங்களை தேட வைக்கிறது. எதையோ தேட வைக்கிறது இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல. நீங்க பிறந்த இந்த பிறவியில ஏதோ ஒரு தேடல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க. We are seeking, we are constantly seeking, and in the process of evolving ourselves, improving ourselves, we are still seeking. And what is happening is there's only seeking. There's no fulfillment. The moment you think something is fulfilling, எப்ப நீங்க அது இது போதும்னு நினைச்சீங்களா, ஏதாவது ஒண்ணு வந்து உங்களை மாட்டி விட்டுரும். ஏதோ ஒரு ஆசையில திருப்பி போய் விழுந்துருவ. எல்லாத்துக்கும் ஆசை தான் அதிகபட்சமா இருக்கிறது. திருப்தி இல்ல, ஆசை மட்டும் இருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த ஐம்புலங்களை வெளியே தள்ளி விட்டு அது போய் உங்களை இழுத்துட்டு போயிருது. பலவிதமான காட்சிகள், உணர்ச்சிகள், the 5 senses pull you out into the world, mesmerizes you, hypnotizes you. உங்களை அப்படியே மயக்கி ஒரு மறைத்தல்ல அப்படியே தள்ளி விட்டு நீங்க நல்லா மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்ப. இது சரியில்லையே, அது வேண்டுமே, இது வேண்டுமே, காடி வேண்டுமே, பங்களோ வேண்டுமே. கடைசியில ஒன்னும் உன்னால கொண்டு போக முடியாது, உனக்கே தெரியும். நீ பெரிய அறிவாளியா இருக்க வேண்டியதில்லை. ஆனால் இருந்தாலும் அதை புடிச்சு வச்சுக்கணும். தங்கறதுக்கு ஒரு வீடு தான் தேவை, 3 வீடு வாங்கணும், 4 வீடு வாங்கணும். பணம் சம்பாதிக்கணும். இவ்வளவு பணம் இருந்தாலும் பிராணம் இல்லாட்டி பணத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? தண்ணி இல்லாட்டி பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? சாப்பாடு இல்லாம பணத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட முடியுமா? முடியாது. சாப்பாடு வாங்கிக்கலாமே. சாப்பாடு இருந்தா தானே வாங்குறதுக்கு. வரப்போற காலத்துல சாப்பாடே இருக்காது. நீ என்னத்த வாங்க போற? எவ்வளவு பணம் இருந்தாலும் உனக்கு சாப்பாடு இருக்காது. சாப்பிடக்கூடிய பொருள் இருக்காது, அழிஞ்சு போயிடும். சுத்தமான தண்ணி கூட இருக்காது குடிக்கிறதுக்கு. என்ன பண்ணுவீங்க? பணத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு வழி என்ன? அதுக்கு தான் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இந்த யோகிகள் அவங்க எல்லாத்தையும் மினிமைஸ், குறைஞ்ச அளவுக்கு தான் எடுத்துக்குவாங்க. முடிஞ்சா ஒரு சாப்பாடு இல்லாட்டி சாப்பிடவே மாட்டாங்க. 2-3 நாள் சாப்பிட மாட்டாங்க. 2-3 நாள் கழிச்சு கொஞ்சம் அந்த பசிய தீர்த்து வைக்கிறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு உடல் முக்கியம் இல்லை. நான் உங்களை அப்படி ஆக சொல்லல. No, everybody cannot be a yogi like that. But at least try to minimize and discover from inside. உங்க உள்ளுக்கே நீங்க தேடுங்க. நான் எதை தேடிட்டு இருக்கேன்? ஏதோ ஒண்ணு தேடிட்டு இருக்கேனே, என்ன இது? ஆன்மீகமா இருக்குமா, கடவுளா இருக்குமா? கடவுள் தான் நீ பார்த்தது இல்லையே, சொல்லிதானே தெரியும். அப்ப அதுதான் நீ தேடுறத உனக்கு எப்படி தெரியும்? நீ கடவுளை பார்த்திருக்கியா? இல்ல, யாரோ சொல்லிதான் உனக்கு தெரியுது கடவுள் இருக்காருன்ட்டு.
இப்ப அதுல இந்த காலகட்டத்துல அதுல விட ஒரு பெரிய சந்தேகம் வந்துருது. இந்த நாஸ்திக கூட்டம் வந்து குழப்பி விட்டுருது. சிவனும் இல்ல, விஷ்ணுவும் இல்ல, எவனும் இல்ல. நீங்க எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு எவனோ வந்து குழப்பிட்டு இருக்கான். ஏன் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை வருதுன்னா, அவன் அந்த தேடுதல்ல காணாம போயிட்டான். ஏன் அப்படி? எப்படி எல்லாம் காணாம போய் அப்படியே நிக்கிறீங்க? ஏன் அப்படியே how have you got lost in this seeking? Simple. Very simple. If you want to go from point A in Penang to point B in Penang, and if you don't know how to get to point B, today what you will use is a GPS. ஒரு ஜிபிஎஸ் ஆன் பண்ணிடுவீங்க. அதுல அந்த லொகேஷன் மேப்பை போட்டுருவீங்க. அந்த ஜிபிஎஸ்ல இருந்து ஒரு சவுண்ட் வரும். Go head north, turn left, turn right, turn left, go straight. In 15 minutes, go to the left slipway and take the first turn in 20 minutes, 20 meters. அப்படின்னு சொல்லும். இதான் வழிகாட்டி. இந்த வழிகாட்டி இருந்தா நீ காணா போடாம அந்த இடத்துல போய் குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் சேர்ந்துருவ. அதான் கெட்டிக்காரத்தனம். இல்ல எனக்கு எல்லாம் தெரியும்னு போனா மாட்டிக்குவ. 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும் அந்த இடத்துல போய் சேர்றதுக்கு. அதான் அது சுத்தல்ல விட்டுரும். இந்த ரோட்ல பூந்து அந்த ரோட்ல பூந்து எங்க போனான்னு உனக்கு தெரியாது. இந்த தேடுதல் உங்களுக்கு சரியான முறையில உங்களை கொண்டு போகணும்னா உங்களுக்கு ஒரு வழிகாட்டி தேவை. இந்த பட்சத்துல நம்ம ஒரு வழிகாட்டிய தேடிட்டு இருக்கோம். அது உள்ளேந்து வரக்கூடிய தேடுதல். கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒரு ஞானம். கேள்வி ஞானம்னு ஒண்ணு இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது அதை கேட்டு அறியக்கூடிய ஒரு ஞானம் ஒண்ணு இருக்கு. ரெண்டும் நம்ம கிட்ட இருக்கு. We have the ability to question. We have the intelligence to inquire. We have the intelligence. கேள்வி வல்லார்ன்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. கேள்வி வல்லார்னா கேள்வியை கேட்க தெரிஞ்சவங்க. Those who know how to ask the right kind of questions. These are known as கேள்வி வல்லார். You have to know how to ask the right kind of question. Only then the right answers will come. There is no right answer to a wrong question. There cannot be a right answer to a wrong question. The question must be right. So your தேடுதல் must be right. இந்த தேடுதல்ல கேட்கிற கேள்வி சரியா இருக்கணும். கேட்கிற கேள்வி சரியா இருந்தா தன்னாலேயே பதில் வரும். உள்ளேந்து வரும். கேள்வியும் உள்ளேந்து வரும். அந்த கேள்வியை நீங்க சரியான முறையில முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் கேட்கிற கேள்வி சரியா இருக்கா? பதில விடு. முதல்ல நீ கேட்கிற கேள்வி சரியா இருக்கான்னு பார். கேட்கிற கேள்வி சரியா இருந்தா தன்னாலேயே அதுல உள்ள ஞானத்திலேந்து பதில் வந்துரும். குரு என்றால் நிறைய விஷயத்துல குருவை பத்தி பேசும்போது அந்த இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரவர், ஒரு வழிகாட்டி, ஒரு தத்துவ ஞானி. அந்த தத்துவத்தை பத்தி அவருக்கு தெரியும். ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும்னா அவர்கிட்ட போய் கேட்டா அதுக்கு தக்க பதில் சொல்வார். அவர் எப்படி சொல்றார்? ஒரு ஞானி எப்படி சொல்றார்? கேட்கிற கேள்விக்கெல்லாம் திடீர்னு ஒரு பதில் சொல்றாரே, எப்படி சொல்றார்? அவர் ரொம்ப படிச்சிருக்காரா? படிக்காத நிறைய ஞானிகள், படிக்காத ஞானிகள் டக்குன்னு ஆன்சர் கொடுத்துடுறாங்களே, எப்படி? How are they able to do this? For example, if you take Ramana Maharshi, he had answers to every question that was put forward to him. He never had a formal education. He was not a Shastra Jnani. He was not a Stotri. He never memorized any Stotras, Shastras or Slokas, nothing. When he was a young boy, he came to Tiruvannamalai. There was another great saint like this, Yogi Ram Surat Kumar. Like that, many saints never went to school. Sadhguru Jnanananda Giri never went to school. 9 years old, he went behind his guru. Whatever he knew, whatever he could tell, whatever he could give anybody, அவர் எடுத்து சொன்னாலும் குரு அருள்னால பெற்ற ஞானத்தை வைத்து தான் எடுத்து சொன்னார். படிச்ச ஞானம் இல்ல. இந்த ஞானம் எங்கேந்து வந்துச்சு? அதை முதல்ல யோசனை பண்ணணும்.
குரு எடுத்து கொடுத்தாரா? குரு எதையும் எடுத்து கொடுக்கல. அவரோட குரு அவர் உள்ளே இருக்கக்கூடிய ஞானிய எழுப்பி விட்டார். எதை எழுப்பி விட்டார்? அவர் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஞானிய எழுப்பி விட்டார். அப்ப நம்ம உள்ளுக்கு எல்லாம் ஒரு ஞானி உட்கார்ந்து இருக்கானா? அன்னைக்கே சொன்ன உண்மை இன்னைக்கும் சொல்றேன். We have a ஞானி sitting inside us. இறைவன் சிருஷ்டி தொழில் பண்ணும்போது கல்லாய், நீராய், நெருப்பாய், காற்றாய், ஆகாசத்தாய், அப்புறம் இந்த 5 பஞ்சபூதங்களையும் உண்டாக்கி அந்த பஞ்சபூதத்திலேருந்து செடி, கொடி, மரம், பட்சி, பறவை, மிருகங்கள் ஒன்னொன்னா உண்டாக்கி வரும்போது அதுக்கு ஒரு கலைன்னு எடுத்து கொடுத்தோம். இப்ப கல்லுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பூமி பிருத்திவி தத்துவத்துல உள்ள விஷயங்கள்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கலை இருக்கும். One ability, the ability to be still, the ability to grow without moving, immobile, but there is growth, like a crystal, like a stone. ஒரு மலை பாருங்க, ஒரு சின்ன கல்லுல இருந்து ஒரு பெரிய மலையா எப்படி வருது? அப்ப அதுல ஏதோ ஒரு உயிரோட்டம், ஏதோ ஒரு சக்தி அதுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டு வருது. இல்லாட்டி ஒரு கல்லு எப்படி மரமா ஒரு பெரிய மலையா மாற முடியும்? அப்ப அதுல ஒரு வளர்ச்சி இருக்கிறது. கல்லுலயும் ஒரு உயிர் இருக்கிறது, ஒரு உயிரோட்டம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய உயிர் மாதிரி அதுல இருக்காது. ஆனா ஏதோ ஒரு சக்தி அதுல இருந்து கொண்டு அதைய வளர வைக்கிறது. அது ஒரு கலை, வளர்ச்சி. இரண்டாவது கலை, வளர்ச்சியோட ஒரு மூவ்மெண்ட் வரும். நீருக்கு 2 கலை, அக்னிக்கு 3 கலை. வளர்ச்சி, மூவ்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன், மாத்தி அமைக்கக்கூடிய நிலை அக்னிக்கு உண்டு. 4வது கலை காற்று, எல்லாத்தையும் பரவி வைக்கிறது. இட் கேன் ஸ்ப்ரெட் திங்ஸ் அவுட். So there is growth, there is movement, there is transformation, and there is spreading things out. And ஆகாஷ கலை, 5வது கலை, எல்லாத்தையும் உள்வாங்கி தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கலை. ஆகாசத்துல அது எதுக்கும் எதிர்ப்பு கொடுக்காது, எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளும், எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கும். ஆகாஷ தத்துவம், ஸ்பேஸ், spaciousness. It will hold space for you to do whatever you need to do. These are the dharmas of these pancha tattvas. They all have their dharmas. Like that, 5 colors. The 6th color is with plants. Plants have got 6 colors. It can grow, it can move, it can expand, it can transform, it can spread its oxygen. It can hold space for you. It is very stable. Plus, it can give you form, a beautiful form. இதுவும் ஒரு கலை. 6 கலைகள். செடி, கொடி, மரத்துக்கு 6 கலைகள் இருக்கிறது. அடுத்தது 7 கலை உள்ளது மிருகங்கள். 7 கலை இருக்கும். அதுக்கு ஒரு கலை தான் குறைச்சல். 8 கலை உள்ளவன் தான் மனிதன். மனிதனுக்கு ஒரு கலை கூட, அறிவு, சிந்தனை செய்யக்கூடிய ஒரு நிலை, கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலை, கேள்விக்கு பதிலை தேடக்கூடிய ஒரு நிலை. இறைவன் இந்த 8 கலை உள்ள மனிதனை படைக்கும் போது அவனுக்கு இந்த தேடுதல்ல எழுப்பி விட்டான். தேடுதல்ல ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையும் கொடுத்து அந்த கேள்விக்கு பதில் தேடக்கூடிய ஒரு நிலையும் கொடுத்திருக்கான். The intelligence has an extra கலை. புத்தி இருக்கு, மிருகத்துக்கும் புத்தி இருக்கு. ஆனா மனிதனுக்கு அந்த கூர்மையான அறிவு அந்த பச்சை பறவைக்கு இல்ல, விவேகம் இல்ல. விவேகம் இல்ல, மனிதத்தன்மை இருக்கு. அது மனிதத்தன்மைனா மிருகத்துக்கு இருக்கக்கூடியது மனிதத்தன்மை இல்ல, அது மிருகம் மாதிரி இருக்கும். ஒரு கும்பல்ல மிருகம்லாம் போச்சுன்னா, ஒரு மிருகத்துக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சுன்னா ஒரு அளவு தான் அது பார்த்துக்கும், இல்லாட்டி அதை விட்டுட்டு கழட்டி விட்டுட்டு இது கிளம்பிட்டு போயிட்டே இருக்கும். மனிதன் அப்படி இல்லை. ஒருத்தருக்கு நோய் வந்துடுச்சா, ஒருத்தருக்கு கால் உடைஞ்சிச்சா, முதல்ல அவருக்கு மருத்துவம் பண்ணிட்டு
அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மை உள்ளவன் தான் மனிதன். மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இதான் முக்கியமான ஒரு வித்தியாசம். மிருகத்துக்கு அந்த தன்மை இல்ல, மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு தன்மை மிருகத்துக்கு அதிகபட்சமா இல்ல. நாய்க்கு மனிதன் கூட இருக்கிறதுனால அந்த தன்மை அந்த நாய்க்கு ஒட்டிக்கிறது. ஆனா ஒரு மற்ற மிருகத்துக்கு போய் உதவி செய்யணும்ட்டு வராது. மனிதன் அப்படி இல்லை. ஒரு இன்னொரு மனிதன் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு முதல்ல தோணின ஒரு எண்ணம் வந்து அவருக்கும் போய் உதவி செய்யணும், அவர் விட்டுட்டு போக கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அவருக்கும் உதவி பண்ணணும். இதுக்கு பேர் தான் மனிதத்தன். வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி that you need to observe that makes a difference between an animal and a human. The ability to give care. We are caregivers. That is our responsibility. To take care. That's why we are given extra intelligence to take care of the universe, not to destroy it. But we have not done that. Why? We have taken steps to only destroy the universe, accumulate as much wealth, as much property, as much this, as much that, and in the process, let the world go and get destroyed. I don't care. I got my property. I got my wealth. I got my car. I got my house. வெள்ளம் வரும்போது, நீ வந்து நல்லா சம்பாரிச்சு படிச்சவ, PhD வாங்கியிருக்க, உங்க வீட்டுக்கு வர மாட்டேன்ட்டு சொல்லமா வெள்ளம்? கணக்கு இல்ல. கொரோனா வந்து, நீ படிச்சவன், நீ டத்தோ பட்டம் வாங்கினவன், நீ தன்ஸ்ரீ, நீ ராஜா, உங்ககிட்ட வரமாட்டேன்னு சொல்லமா கொரோனா? இயற்கைக்கு அந்த வித்தியாசம் இல்லை, நம்ம வச்சுக்கிட்டது தான் இந்த வித்தியாசம், இந்த வேத புத்தி. அப்ப இதுல தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த வேத புத்தி இஸ் நாட் a யூனிவர்சல் வேல்யூ, இது மனிதன் உண்டாக்குன வேல்யூ. இவன் சைவம், அவன வைணவம், இவன் வேதாந்தி, இவன் சித்தாந்தி, நம்ம உண்டாக்குனது. இயற்கையில அது இல்லையே. அப்ப அது எப்படி சாத்தியமா இருக்கும்? சாத்தியமா உள்ள விஷயம்னா, what is satya, what is truth is, it must be a universal value system. We don't have that. Our value system is discriminative, separative, only for the self. This is not a universal value system. Therefore, it will not last. Nature will find its way to get rid of it. And that's what's happening now. All the asatya that is not supposed to be in this universe is getting rid of. It's slowly getting rid of it. Vellam, Agni, the பஞ்சபூதங்கள் அதோட வேலையை பண்ணிட்டு வருது. இதுக்கு காரணம் என்ன? இது ஹியூமன் பீயிங் வந்து எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை, பாதுகாக்கக்கூடிய ஒரு அறிவை கொடுத்து, இந்த அந்த தர்மத்திலேருந்து வெளியே வந்து வேற எதையோ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நோ கைடன்ஸ், சரியான தெளிவு இவனுக்கு யாரும் எடுத்து கொடுக்கல. வந்ததெல்லாம் தப்பான தெளிவை எடுத்து கொடுத்து, அங்க தெளிவு இல்லை, மறைத்தல்ல தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது. They are in ignorance still. They don't have absolute clarity of how the universe works. And they are always looking at it from a human-centric viewpoint. This is not a fault. I'm not talking about mistakes here. This is a limitation. அபூர்ணமான நிலை. இந்த அபூர்ணமான நிலையில இருக்கிறதுனால அவனுக்கு மட்டும் எல்லாத்தையும் வச்சுக்கிறான். விசாலமான ஒரு புத்தி இல்லை அவனுக்கு. பொது நிலைக்கு போக முடியல அவனால. எண்ணம் இருந்தாலும் போக முடியல. மற்றதெல்லாம் அப்படி இல்லையே. அப்ப இவன் மட்டும் அப்படி இருக்கும் போது, ஒரு பொது நிலையான மனத்தன்மையில இருக்கும் போது, மற்றவங்க வந்து ஒரு சுயநிலையில இருக்கும் போது, இவனுக்கு ஒரு காலகட்டத்துல இவனும் சோர்ந்து போயிடுறான். They give up, they give in to the pressure of self-centeredness. They are unable to become selfless. It takes a lot, today's human being. அந்த காலத்துல அப்படி இல்லை. இது பெரிய அறிவு தேவையில்லை, பெரிய ஞானம் தேவையில்லை. ஒரு மரம் செய்யற விஷயம் கூட நம்மளால செய்ய முடியலையே. அது எதையாச்சும் வித்தியாசம் பார்க்குதா? இல்லையே. எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் கொடுக்கிறது. சூரிய ஒளிய பாருங்க, எல்லாத்துக்கும் ஒளிய கொடுக்கிறது. நல்லவன், கெட்டவன், தாழ்ந்தவன்,
தனைவான் அப்படின்ட்டு பணக்காரன் ஏழைன்னு பாக்குறது இல்லை. எல்லாத்துக்கும் சூரிய ஒளியை கொடுக்கிறது. மழையும் அப்படித்தான், எல்லாத்துக்கும் மழையை கொடுக்கிறது. ஆத்துல போனீங்கன்னா எல்லாத்தையும் குளிக்க விடுது. ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்தீங்கன்னா அது வித்தியாசம் பாக்குதா? இவன் தாழ்ந்த ஜாதிக்காரன், இவன் வந்து இங்க உட்காரக்கூடாதுன்னு அது சொல்லுதா? இல்லையே. மிருகம் கூட சொல்லாது, மனிதன் மட்டும்தான் இதை சொல்லுவான். அப்ப எவன் வீண் போனவன்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இவன் எப்படி வீண் போனான்? ஆமா சுவாமிஜி, எல்லாருக்கும் ஒரு நல்ல குரு கிடைக்காதே. அவதான் என்ன பண்ணுவா? அதனால தப்பான வழிக்கு போயிட்டா. குரு வெளியே இருந்தா தானே குரு கிடைக்கிறதுக்கு. உன் குரு உன் உள்ளே இருக்கிறானே, மனசாட்சி புறமா ஒண்ணு இருக்குதே. இதத்தான் இன்னைக்கு எடுத்து பார்க்க போறோம். வெளியில உள்ள குரு இருக்கட்டும், வந்த குரு போன குரு எல்லாம் இருக்கட்டும், சாமியார் குரு, சாமி இல்லாத குரு, ஆசாமி குரு எல்லாம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் நம்ம ஒதுக்கி வைப்போம். அதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்துருச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி உனக்கு அந்த பாக்கியம் இருந்து இறைவனோட கிருபையினால உனக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சா தப்பிச்ச. எல்லாத்துக்கும் அந்த கிருபை இல்லையே. என்ன பண்ணுவாங்க? What will they do? Not everybody is lucky to get a good guru who stays with you, looks after you, never gives up on you, even in the worst kind of character that you are always in confusion, always lazy, always never doing what the guru tells you. In despite all that, Ishvara sends you a guru to guide you. Still you not wake up. When tsunami comes also you won't wake up. He already decided this is a yermamade. Whatever you do to him, he won't wake up. Better we try to awaken the inner guru in him and let him be like that. முச்சந்தி பிள்ளையார் மாதிரி உன்னை உட்கார வச்சு உன் உள்ளுக்கு முடிஞ்ச அளவுக்கு உன் உள்ள இருக்கக்கூடிய ஒரு குருவை எழுப்பி விட்டுட்டு அவர் போயிட்டே இருப்பார். ஏன்னா இவனை தீர்த்த முடியாது. தீர்த்தி வைக்க முயற்சி எடுத்தாலும் இவன் திருந்த மாட்டான். இவன் இப்படித்தான் இருப்பான். கர்ம வினையில மாட்டிக்கிட்டு இருக்கான். பாவம். மறுபிறவி எடுத்து வரட்டும், இன்னொரு 4 பிறவி எடுத்து வரட்டும். அவனுக்கு டைம் இருக்கு. அவன் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கணும், வீடு வாங்கணும், கோல்டு வாங்கணும், டைமண்ட் வாங்கணும், ரொம்ப அணிவிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. போய் அணிவிச்சுட்டு வா. ஆனா தப்பான வழிக்கு போகாம இருக்கிறதுக்கு நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா குரு என்னன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமே. We are doing a research together. What is this inner guru? Who is this inner guide? Who is the GPS? How to switch on the GPS inside? What is the password? If I want to go from point A to point B, I'll just put the address, location map, tuck, 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 tuck. One GPS will come. One voice will come out of the phone and say, okay, go straight, turn right, turn left. Like this, inside, I need one GPS. Swamiji, how to look for this GPS? This is the point of discussion today. How to switch on the inner GPS. This is what we are going to discover today. Where does it start? Okay, I would like to tell you a story. One day a couple, ஒரு நாள் ஒரு தம்பதிகள் வந்தாங்க. ரமண மகரிஷி பெரிய ஞானி. அவர் முக்கவாசி மௌனமா தான் இருப்பார், ரொம்ப பேச மாட்டார். அப்படி பேசினா 2 வார்த்தை பேசுவார். அவர் ஒரு பரமௌனி. பரமௌனினா பேசவே மாட்டாங்க. பேசினா 2 வார்த்தை பேசுவாங்க, அவ்வளவுதான். பராமௌனி, பராமௌனி, பரா அப்பார மௌனி, ஞானி, பராஞானி, பரா அப்பார ஞானி, and apara ஞானி. What are these? These are 3 stages of gurus. The parajnani, he never speaks. He will do things in the universe silently. Hardly speaks anything about it. உங்ககிட்ட கதை அடிச்சுட்டு இருப்பாரு, காஃபி சாப்பிடுவாரு, குயே சாப்பிடுவாரு, நீ கொடுத்த மீகுன் சாப்பிடுவாரு, மீகோரைங் சாப்பிடுவாரு. அவரு வேலையை அவர் பண்ணிட்டு இருப்பார் மௌனத்துல. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவர் மௌனத்துல உட்காந்து தவம் பண்ணிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா நீங்க முழிச்சிட்டு இருக்கும்போது விட மாட்டீங்களே.
ஏதாச்சும் ஒரு தொல்லை அவருக்கு கொடுத்துட்டே இருப்பீங்களா? ஏதாச்சும் ஒரு கேள்வி பண்ணிட்டே இருப்பீங்க. அதனால எல்லாம் போய் படுத்தோன்னே அவங்க உட்கார்ந்து அவங்க வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பரகுரு, பராபர குரு இந்த மாதிரி சமயத்துல பேசுவாங்க, சமயத்துல மௌனமா இருப்பாங்க. பிரச்சாரம் பண்ணுவாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அபார குரு தான் இந்த வேர்ல்ட்லி குருஸ், டீச்சர்ஸ், குரு பசா, குரு கச்சில், ஸ்கோலாப்ஞா குரு, பிசினஸ் குரு, மெக்கானிக் குரு, லாயர் குரு, எல்லாத்துக்கும் ஒரு குரு தேவை, ஒரு வழிகாட்டி தேவை. Even if you are a lawyer, you need to train under a senior lawyer. If you are an accountant, you need to train under a senior accountant. If you are an engineer, you have to train under a senior engineer. If you are a teacher, you go for teachers training. Even gurus have got training. குருவை ட்ரெயின் பண்றதுக்குன்னு ஒரு குரு சிஸ்டம் இருக்கிறது. இதெல்லாம் அபார குரு சிஸ்டம்ல வரும். அப்புறம் இந்த மந்திர குரு, தந்திர குரு, மந்திரவாதி குரு, சாமியார் குரு, சாமி ஆடுற குரு, சாமி ஆடாம இருக்கக்கூடிய குரு, ஆட்டி வைக்கிற குரு, ஆடாம இருக்கக்கூடிய குரு, எல்லா விதமான குருவும் இந்த அப்பார குருல சிஸ்டத்துல வரும். They are all subsets of this apara system. Apara means worldly manifestation. They will bring lingam out of their mouth, something out of their pocket. அதுல போய் நீ மெய் மருந்து அந்த சித்தியில போய் மாட்டிக்கிட்டு, ஓகே இருட்ட நிறைய சக்தி இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் சொல்றாரு, அப்படி இப்படின்ட்டு அதுல போய் மயங்கிக்குவ. அந்த உலக வட்டத்திலேருந்து உன்னைய வெளியாக்க முடியாது அவங்கனால. ஏன்னா அவங்களே அதுல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. They will not be able to give you liberation. They will be able to give you what you want in the world. And that's what, if you are interested in, you'll get that. No problem. Shiva Paraman is the most benevolent of all consciousness in the universe. He gives you whatever you want. He's Bholenath. That's why they call him Bholenath. He makes everything possible for you. You want to ruin your life, you want to destroy yourself, he says, go, no problem. I'll wait for you at the end of the destruction. I'll wait for you at the graveyard. That's why he waited in the temple, nobody came. He waited under a tree, nobody came. He waited next to the Ganga, nobody came. He went to the Himalayas, he waited, nobody came. Some 7-8 rishis came. He says, I've created millions of flowers, only 7 flowers came. He sat under a tree, 4 flowers came. He went to the temple, hundreds of them came, nobody worshipped him. They only want something from him. So he said, the only place where everybody will be coming and nobody will ask me anything is if I sit in the graveyard. Everybody has to come to the graveyard. Nobody can ask me anything. We go end game. So he said, I'll better go and sit in the graveyard. He found himself a nice city called Kasi, which is the graveyard of the universe. All the dead souls have to come there, because without that they cannot transit. Only one transit lounge there, Kasi. Wherever you die, if you don't come to Kasi, no exit. Finally you have to come to Kasi to exit. Only one exit point. So he sits at the exit point, with all compassion waiting for you. You see? So that's Lord Shiva. So you want worldly pleasure, worldly knowledge, worldly desire, material life, this, that, my karyam all must, prachanay all must be solved. He will send you that kind of guru. No problem. Tuck, 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 everything solved. Don't worry. Don't worry. Go home and sleep. I will solve it for you. He'll send you that kind of guru. And you live happily again and again in this world. One birth after another. No problem. He says, okay. நான் இந்த உலகத்தை படைச்சிட்டேன், அந்த உலகத்துல யாரும் இல்லைன்னா அது போர் அடிக்கும். உங்க மாதிரி ஆள் இருந்து மறுபிறவி எடுத்து 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 அங்கேயே நாடகம் நடிச்சுக்கிட்டு இருங்க, சந்தோஷமா எல்லாத்தையும் பண்ணி வைக்கிற, உங்களுக்கு தகுந்த, உங்களுக்கு சூட்டபிளான ஒரு குருவை அனுப்பி வச்சு மந்திரம் தந்திரம்லாம் பண்ணி உங்களை நல்லா சொகுசா வாழ வச்சு 10 பங்களா என்ன 20 பங்களா வாங்கி வச்சுக்கோ. நீ கொண்டுட்டா போக போற, கடைசியில் அங்கதான் கிடக்கும். நீ தான் இங்கே அங்கே அலைஞ்சிட்டு இருப்ப பேய் மாதிரி. பரவாயில்ல, அலைஞ்சிக்கிட்டு இரு கொஞ்ச நாள் அப்படின்ட்டு. பேய அலைஞ்சாலும் என்னை பார்த்துட்டு தான் அலைஞ்சிட்டு இருப்ப, ஏன்னா நான் சுடுகாட்டில் தான் உட்கார்ந்து இருப்பேன். ஆனா நீ பேயா இருப்ப, நான் சிவனா இருப்பேன்.
பரவாயில்ல, அப்ப உன்னை பாத்துக்கிறேன்ட்டு அவர் அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணி அனுப்பி விட்டுவார். ஆனா இதுல 2-3 கும்பல் என்ன பண்ணும், இது வேணாம் சுவாமி, ஐயோ பிரபு, திருப்பி 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 இதேதான் ஓடிட்டு இருக்கு, போர் அடிச்சிடுச்சு, எனக்கு வேணாம், இதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு என்ன வழி இருக்கா, அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழிகாட்டி இருக்காங்களா அப்படின்ட்டு எப்ப உனக்கு அந்த கேள்வி வருதோ, எங்கேண்டு வரும், உன் உள்ளேந்து வரும். உன் உள்ளேந்து தான் அது முதல்ல வரும். Oh, I think I've had enough. I cannot. ஐயோ, cannot take it. This world is going crazy. இது ஒரு கிறுக்குத்தனமா போயிட்டு இருக்கு இந்த உலகம். போற போக்க பார்த்தா ஐயோ இதை விட மோசமா வருமே. யாருக்கும் மனிதத்தன்மை எல்லாம் மிருக மாதிரி இருக்கானுங்களே. பணத்தை புடுங்குறானுங்க, கரப்ஷன்றானுங்க, இதுன்றாங்க, அதுன்றாங்க. வேலை ஒழுங்கா வேலை செய்யறவனை கூட ஒழுங்கா விட மாட்டானுங்களே. சத்தியத்தோட தர்மத்தோட நான் காரியத்தை பண்ணணும்னு நினைச்சா கூட விட மாட்டானுங்களே. நம்ம வழியில வந்து குறுக்க உட்கார்ந்து நம்மள ஒரு வேலை பண்ணி விட்டுட்டு தானே போறானுங்க. இந்த மாதிரி உலகத்துல எப்படி வாழ்றது, முடியாது, என்னால முடியாது. முதல்ல உனக்கு ஒரு வெறுப்பு வரும், உன் உள்ளேந்து தான் தோணி வரும். ஒரு 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 பற்று அறுத்து போன ஒரு நிலை மாதிரி, ஒரு டிஸ்பேஷன் சொல்லுவாங்க, ஒரு சிறு அளவுக்கான ஒரு வைராகியத்தை எழுப்பி விடும். பெரிய வைராகியம் இல்ல, அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும். அடிபட்டா தானே ஆரம்பிக்கும். அடிபடலன்னா ஒரு சொகுசான வாழ்க்கையில நீ அப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டு இருந்தனா வராது வைராக்கியம். அந்த திருப்பி திருப்பி அந்த உலகத்துல போய் அந்த இழுப்பு சக்தி இழுத்துக்கிட்டே இருக்கும். It will keep pulling your senses outwards because you desire so much. You have more desire in your bank account than satisfaction. Therefore you keep looking for more. You want more. It's not enough. So much desire. இஸ்லாமிய மதத்துல இதுக்கு நப்சுன்னுவாங்க. லாட் ஆஃப் நப்சு. அவனோட மதத்துல முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷனல் தியரி என்னன்னா நப்சு தான். And how to get rid of this nafsu. This is their nafsu management. Islam is all about nafsu management. Christianity is all about papa management, managing your sins. One is nafsu management, the other is papa management. Not wrong, that is their limitation. They are in that field. They are programmed in that field that they are sinners, so they have to manage their sin. Islam, they program that you have to fulfill your nafsu, get married to 4 wives, eat a lot, enjoy your life, don't have to pray so much, just 5 times go and bend over, do some simple things, and then go and enjoy your life. Have money, corrupt, steal, lie, whatever you do, as long as you say the 5 rukun, you're safe. So this is the nafsu management theory. That's the sin management theory. Buddhism is all about nothingness theory. Everything is nothing. Everything is nothing. To find out that there is nothing, you need something. Without something, you cannot experience nothing. So they are in that circle of nothingness. Okay. In Sanatana Dharma, they acknowledge all this, but they have one extra thing. The total escape. Moksha. This word only exists in Sanatana Dharma. There is bondage and there is moksha. From what? Moksha from what? Moksha from your thinking process. அபூர்ண நிலையிலிருந்து மோட்சம் அடைகிறது, இந்த மறைத்தல்லேருந்து விடுதலை பெறுவது. இந்த சிஸ்டம் இங்க மட்டும்தான் இருக்கு, மத்த இன்னும் வரல. ஒரு காலகட்டத்தில் அது வரும் போல இருக்கு. எப்போ வருதோ அது பார்த்துட்டு இருப்போம். இடையில நம்ம இந்த சிஸ்டத்துல இருக்கிறதுனால மோட்சம் என்றால் என்ன, இந்த இடத்திலேந்து விடுதலை பெறுவதென்றால் எப்படி பெறுவது, அந்த கேள்வி தான் முதல்ல உனக்கு வரணும். விடுதலையை எப்படி அடைவது என்று ஒரு கேள்வி வரணும். அந்த கேள்வி உன் உள்ள எப்ப வருதோ அப்பொழுதே, அந்த க்ஷணத்திலேயே உன் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு குரு சிவபெருமான் எழுப்பி வச்சிட்டார்.
எப்போ உனக்கு இந்த மாதிரி கேள்வி வருதோ, எப்போ உனக்கு இந்த மாதிரி ஒரு வைராக்கியம் வருதோ, எப்போ உனக்கு இதை விட ஒரு பெரிய நிலை இருக்கிறதுன்ட்டு ஒரு எண்ணம் தோணுகிறதோ, when you have a realization there's something higher, you have a realization, I've had enough, I want something more permanent, something more satisfying, not in this material world. You look for something outside yourself, you look for something beyond your limitation. நம்ம கிட்ட ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது, நம்மள ஒரு எல்லை கட்டு போட்டுக்கிட்டு மாட்டிட்டு இருக்கோம். இதுலேருந்து எப்படி வெளியே வருகிறது அப்படின்ட்டு எப்ப உனக்கு ஒரு எண்ணம் தோணுகிறதோ, அப்பொழுதே உன் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு குரு எழுப்பப்படுறார். So like that, இந்த 2 தம்பதிகள் went to see Ramana Maharshi. There was a satsang going on. இவரோட அருளால ஒரு சத்சங் நடந்துட்டு இருக்கிறது. யாரோ ஒருத்தர் வந்து ஆத்ம ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது இந்த 2 கப்பல், இந்த 2 தம்பதிகளும் அதை உள்வாங்கி they are listening to it. Everything that is being said in the satsang agrees with what they are searching for. They're very happy and they were hoping. அவங்க வந்து அங்க உட்கார்ந்துகிட்டு வேண்டுகிறாங்க, நம்ம ரமண மகரிஷி அவங்கள கொஞ்சம் எட்டி பார்க்கணும், அவரோட ஞான தரிசனம், அவரோட ஞான திருஷ்டி அவங்க மேல பட வேண்டும் என்று வேண்டிக்கிறாங்க. அந்த க்ஷணத்துல ரமணர் வந்து அவங்கள கொஞ்ச நேரம் எடுத்து பார்க்கிறார். பார்த்துட்டு அவங்க உள்ள ஏதோ ஒரு பெரிய ஒரு இன்ப நிலை, பேரின்பமான ஒரு தோற்றம் எழும்பி உதயமாகி, something gets awakened in them when Ramana gives them one drishti. Something awakens in them. They feel so joyful. They go into deep meditation. ஒரு ஆழமான தியானத்துக்கு அவங்கள கொண்டு போயிருக்கிறது இந்த உள்ளே இருந்து உதயமான ஒரு உணர்ச்சி, ஆன்ம உணர்ச்சின்ட்டு அவங்களுக்கு தெரியாது. இந்த ஆன்மா எழுப்பப்பட்டோன்னே முதற்க நீ வந்து இந்த உலகத்துல இருக்க மாட்ட, அப்படியே ஒரு தியான நிலைக்கு தன்னாலேயே கொண்டு போயிடும், ஒரு பரவச நிலைக்கு தன்னாலேயே கொண்டு போயிடும். நீ ஸ்கூலுக்கெல்லாம் போய் வச்சு யோகா ட்ரைனிங்லாம் பண்ண வேண்டியதில்லை. அந்த ஆன்மாவுக்கு தெரியும். இந்த ஆன்மாவுக்கு தெரிஞ்சும் நான் ஏன் இந்த அறியாமையில இன்னும் இருக்கிறேன், நீ தான் ஆன்மாவை விட விட்டுறிய, ஆன்மாவை பின்னால தள்ளி விட்டு நீ முன்னுக்கு வந்து நின்றுக்கிறிய, உன் கதையை நீ தான் நடத்தணும்ட்டு வந்து நின்றுக்கிறிய. You are in a hurry, you are sebo, you are busybody. You tola tapi the atma and you want to stand in front with your ego and you want to manage this life with your limited knowledge. You want to find your way from point A to point B and you got lost. You don't want to use GPS. People send you location, you say no need like GPS, I can know myself, I know the way. So you will go. This is how you've been making mistakes all your life. So the first notion of an inner guru awakens in you when the question comes. So like that, when Sri Ramana Maharishi அவங்களுக்கு ஒரு பார்வையை கொடுத்தோன்னு அவங்க உள்ள ஏதோ ஒண்ணு எழுப்பப்படுது. அவங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு நிலை உண்டாகி அந்த ஆத்ம ஞானத்துல, அவங்களுக்கு அது ஆத்ம ஞானம்னு தெரியாது, இருந்தாலும் அந்த ஆத்ம ஞானம் அவங்களுக்கு எழுப்பப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியாம இருந்தாலும், முன்ன பின்ன அந்த அனுபவம் இல்லாம இருந்தாலும் உடனே அது உள்ளுக்கு கொண்டு போயிருக்கிறது. A quick instant transmission took place and they went inside. They were in deep meditation. ஒரு ஆழமான தியானத்துல உட்கார்ந்து கண் முழிச்சு ரமண மகரிஷியை கிட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க. எங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க உங்க பார்வை பட்டோன்னே எங்களுக்கு ஏதோ ஆச்சு, அதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமான்ட்டு கேட்கிறாங்க. They go to Ramana Maharishi and they ask him, can you please explain this experience? The moment you looked at us, what you did to us, you transmitted something and then we went into deep meditation னு கேட்கிறாங்க. ரமண மகரிஷி சொல்றாரு, நான் எதையும் டிரான்ஸ்மிட் பண்ணல, அது உன் உள்ளே இருந்து எழுப்பப்பட்டுச்சு,
அதுக்கு பேர் தான் ஆத்ம குரு. அதுலேந்து நீ அந்த அந்த உணர்ச்சியிலேந்து மறுபடியும் உள்ள போக பாருன்ட்டு சொல்லி அனுப்பிவிட்டார். Therefore, இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம உள்ளுக்கு ஒரு குரு உட்கார்ந்துட்டு இருக்கார். வெளியில உள்ள ஞானிகள் அதை எழுப்பத்தான் முடியும். ஒரு குரு, ஒரு தர்ஷன் கிடைச்சா அவர் ஞாபகப்படுத்துவார். He is a reminder. They come to remind you that you have lost in the market place. You are in the wrong place. You're stuck in the Korangu Kutam. Please come out and buy the vegetables and go back to Shiva Parman. He's waiting for your vegetables. Once in a while, some sadhus or swamijis or some guide will come and remind you. But the actual guru is inside you. It has to be awakened. Now, Swamiji, இந்த குருவை எப்படி தேடி அறிஞ்சி அதுல போய் தியானிச்சு தரணம் செய்து அந்த குருவை எப்படி எழுப்பி விடுறது சுவாமிஜி? அதான் இன்னையோட டாபிக். முதல்ல எழுப்புறதுக்கு முன்பு உள்ளே இருக்கக்கூடிய குரு என்ன அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும்? தாடி மீசையோட இருக்குமா? தலப்பா கட்டிட்டு இருக்குமா? காவி உடை போட்டுவிட்டு ருத்ராட்ச மாலையோட உள்ளுக்கு உட்கார்ந்து இருக்குமா? அப்படிலாம் ஒரு கற்பனை நம்ம மனசுல தோணும். இது அருவ நிலையில இருக்கக்கூடிய விஷயம். உருவ தோற்றத்துல அதை பார்க்க முடியாது. அது அருவ நிலையில இருக்கும். அப்ப உருவ நிலையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடியதுதான். அது என்ன குரு? இது அருணகிரியார் பாடுறார். செந்தில் நாயகனே போற்றி, சேவலும் கொடியாய் போற்றி, நந்திமா மகனே போற்றி, நாத அந்த குருவே போற்றி. ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. நிறைய பேர் அப்படியே பாடிட்டு விட்டுருவாங்க. ஏன்னா நாதாந்த குரு, நாதாந்த குரு, நாதாந்த குரு. நாத அந்த குரு. குரு, இந்த குருவை பத்தி தான் அவர் பாடுறார். அவருக்கு பிசிக்கல் குரு யாரும் இல்ல, முருகப்பெருமான் அருள் பண்ணிட்டு போயிட்டார். மற்றதெல்லாம் தன்னாலேயே உள்ள தான் தோண்டி நடக்கிறது அவருக்கு உள்ள. இந்த குருவை பத்தி தான் பேசுறாரு. நாத அந்த குருன்றார். வள்ளலாரும் இதைத்தான் சொல்றார். கடைசி நிலைக்கு நாத அந்த நிலைக்கு போய்தான் அந்த ஜோதி பரம்பொருளை தரிசனம் பண்ணி அதை உள்வாங்கி அவரே அந்த ஜோதி வடிவமா ஆயிட்டார். அவரை அந்த ஜோதி அருட்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அவரை ஆட்கொண்டு அவரே அந்த ஜோதியா மாறிட்டார். அவர் ரூபத்துல இது உட்கார்ந்துருச்சு. எது? இந்த நாதாந்த குரு. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் இந்த கந்த அனுபூதியில கடைசியில என்ன வருது? உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் விதியா மதியாய் மலராய் மணியாய் ஒளியாய் குருவாய் வருள்வாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகன். குகன் என்றால் என்ன? மன குகையில இருக்கக்கூடிய குரு. எங்க இருக்காரு? மன குகையில. மன குகையில என்ன சுவாமிஜி இருக்கிறது? மன குகையில ஆகாச தத்துவத்துக்கு அப்பாலான ஒரு விஷயம் இருக்கிறது. சிதாகாசம்னு சொல்றது வடமொழியில. தமிழ் மொழியில சித்த அம்பலம்னு சொல்றது. நடனம் ஆடிட்டு இருக்கான் ஒரு பெரிய குரு அங்க, மகா சித்தன். உன்னை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் தோணி விட்டதுதான் மற்றதெல்லாம். என்னமோ நீ செய்யற மாதிரி நினைச்சுக்க கூடாது. தப்பான கணக்கு. உன்னோட உண்மையான ஒரிஜினல் ஜிபிஎஸ் அங்கத்தான் உட்கார்ந்து இருக்கு. எங்க? மன குகையில, சிதாகாச நிலையில. இந்த இடத்துக்கு எப்படி போறது சுவாமிஜி? அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான், மேப், அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம், ஒரு லொகேஷன் கொடுங்க சுவாமிஜி. ஒரு லொகேஷன் மேப் அங்கேருந்து அனுப்பிவிடுங்க சுவாமிஜி. சிதாகாசத்துக்கு எப்படி போறதுன்ட்டு. இந்த லொகேஷன் மேப் எங்க இருக்கு சுவாமிஜி? கொஞ்சம் நம்ம ஹேண்ட்போனுக்கு அனுப்பி விடுங்களேன்.
இது ஹேண்ட்போனுக்கு பதிவு செய்ய முடியாது கண்ணா. நீனே உன்னைய மாத்தி அமைச்சாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். அதுதான் இந்த பிராண வித்தையில ஆரம்பிச்சது. ஏதோ இந்த சாமிஜி பிராண வித்தைன்னு 3 வாரமா போட்டு உயிரை வாங்கிட்டாரு. இந்த பிராண வித்தைனா என்னன்னு தெரியலையே, இன்ன வரலாம் பிராணம்னா என்னன்னு தெரியலையே. மூச்சு உள்ளுக்கு போது வெளியே வருது, அவ்வளவுதான் கதை. மூச்சு நிப்பாட்டா கோவிந்தா மகாதேவான்ட்டு போறோமே. இவர் பிராண வித்தைன்னு 3 வாரம் போட்டு அறுத்து போட்டாரு எங்களை. என்னது இந்த பிராண வித்தைன்னு திருப்பி அதே பத்தி தான் பேசியிருக்கா. வேற கதை இல்லையா அந்த சாமியா இருக்கு. சில பேருக்கு அப்படி என்னன்னு தோணும். என்ன பண்றது, என் தலையெழுத்து, இதை சொல்லிதான் ஆகணும். அந்த சிதாகாசத்துக்கு கொண்டு போனமே, எப்படி கொண்டு போறது? பிராணத்தின் மூலம். இது போன கடந்த 20 சத்சங்கத்துல இதைத்தான் சொல்லிட்டு வரோம். இந்த கைடன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். பிராணத்தை சுத்தப்படுத்தி நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் 36 தத்துவங்களை எப்படி சுத்தப்படுத்தி பூஜா மூலமாக, தேவாரம் திருவாசகம் மூலமாக, பித்ருவோட ஆசீர்வாதத்தோட, அம்பாளின் ஆசீர்வாதத்தோட, நம்ம உள்ளே 6 ஆதாரத்தோட இருக்கக்கூடிய ஞான குருவை எழுப்பி விட்டு அதுல இருக்கக்கூடிய ஜோதிய தரிசனம் பண்றதுக்கு முயற்சி எடுத்து, இந்த விஷயத்துக்கெல்லாம் மூல கடவுளா இருக்கக்கூடிய கணபதியை வணங்கி, ஔவையார் எப்படி வணங்கினாலோ அப்படி வணங்கி, தெளிவான ஒரு ஞானத்தை பெற வேண்டும் என்று எண்ணி வணங்க வேண்டும். உவட்டா என் செவியில் தெவிட்டாத ஞானத்தை தெளிவுடன் எடுத்து காட்டினவர். உவட்டா என் செவியில் தெவிட்டாத ஞானத்தை தெளிவுடன் காட்டியவர். எங்க இருக்காரு? எலி மேல உட்கார்ந்துகிட்டு கதை அடிச்சுட்டு இருக்காரா? அவர் உள்ளே இருந்து எழுப்பி விட்டாருமா. மூலாதாரத்திலிருந்து சுவாதிஸ்தானம், ஆக்கியம், அனாகத்திலிருந்து பூந்து எழுப்பி விட்டார். பிராண வலி, பிராண சக்தியை எழுப்பி விட்டு, காலை எழுப்பி விட்டார். கால் என்றால் பிராணம். இத பத்தி பேசணும். அப்புறம் பிராண வித்தைக்கு எடுத்து கொடுத்தோம். இதை எப்படி உங்களுக்கு அந்த பிராண பிராக்டிஸ் பண்ணி, அந்த பிராண பயிற்சி பண்ண 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 மூச்சுக்கும் பிராணத்துக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு, அந்த பிராணத்தோட மூலம் எங்க இருக்குன்ட்டு நீங்களே முயற்சி எடுத்து பிராக்டிஸ் பண்ணத்தான் அந்த முயற்சி வரும். அது ஒரு மோட்டிவேஷன் வரும். இந்த முயற்சி எடுக்கணும்ட்டு தோணும். இதுல என்னமோ இருக்கே, நான் என்னமோ எதையோ உணர்ந்தனே. I have experienced something. Luar biasa. Saya ada experience luar biasa lah. Saya buat ini practice. தேடணும்ட்டு ஒரு எண்ணத்தை எழுப்பி விட முயற்சி எடுத்தோம். அப்படியாச்சும் நீங்க தேடி கண்டுபிடிப்பீங்களான்ட்டு எண்ணி, இந்த பிராணத்தின் மூலத்துக்கு எப்படி போறது? மூச்சிய உள்ளுக்கு இழுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே விடுறீங்க. உண்மையிலேயே நீங்க விடல, அது தன்னாலேயே வெளியே வரும். விட்டா தன்னாலேயே வரும். விட்டா தன்னாலேயே உள்ளுக்கு போயிட்டு, நீங்க தூங்கும் போது விவரம் தெரியாம, உடல்நிலை அறியாம சில பேர் தூங்குவான் பாருங்க, செத்த போன மாதிரி கிடப்பான் தூங்கிண்டு. அந்த நேரத்துல மூச்சு உள்ளுக்கு போயிட்டு தன்னாலேயே வெளியே வருது இல்ல, அது ஒரு சவுண்ட் விட்டுக்கிட்டு வெளியே வரும். கொரட்டை என்று கூறுவோம். ஒரு சவுண்ட் விட்டுட்டு உள்ளுக்கு போயிட்டு ஒரு சவுண்ட் விட்டுக்கிட்டு வெளியே வரும். தன்னாலே வரும். இவனுக்கு தெரியாது, இவன் செத்த போன மாதிரி கிடப்பான். அப்ப இந்த மூச்சு தன்னாலேயே வேலை செய்யுதுன்னு தெரியுது. அதுக்குன்னு ஒரு சக்தி இருந்தா தானே அது தன்னாலே வேலை செய்யும். அதுக்குன்ட்டு ஒரு அறிவு இருந்தா தானே அது தன்னாலேயே வேலை செய்யும். There must be an intelligent process
that takes place within you, in your heart space, that makes all this happen. It balances the pressure, it balances the systolic, diastolic pressure, the movement of the heart, the distribution of oxygen in the blood. It manages the heartbeat so that it is just nice for you while you are sleeping, dead to the world. So something is happening beyond your ability to understand by itself. இது யாரு நடத்தி வைப்பா? உங்க மாமனார் வந்து நடத்தி வைப்பாரா? உங்க மாமியார் வந்து நடத்தி வைப்பாங்களா? நீ கொடுத்த சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிற வேலைக்காரி வந்து நடத்தி வைப்பால? இல்ல. யாரோ ஒருத்தர் உன் உள்ளே உட்கார்ந்துகிட்டு ஏதோ ஒரு ஆற்றல், ஏதோ ஒரு ஞானி எவ்வளோ அக்யூரேட்டா எல்லாம் பண்ணிட்டு வராருன்னு கொஞ்சம் உன் உள்ளே இருந்து நீ எண்ணிப்பார். You have to first start realizing what's happening to you. I spoke about this in the last satsang. You will notice the satsangs are all very continuous. அது ஒன்னு ஒட்டி ஒன்னு வந்துட்டே இருக்கும். அப்படித்தான் வரவேற்பார் இந்த குரு மண்டலத்துல உள்ள சித்தமூர்த்திகள். மனிதனுக்கு 8 கலை. 9வது கலைக்கு வந்தானா அவன் ஒரு தேவ நிலைக்கு போறக்கூடிய வாய்ப்பு உண்டு. 9, 10, 11 வந்து கந்தர்வ லோகம், கினாரி லோகம், இந்த மாதிரி என்ன வானவர்கள்னு சொல்லுவாங்க. They are heavenly beings. They are more powerful than humans. Kinaris, Gandharvas, Apsaras, தேவலோகத்துல தொண்டு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒன்பது கலை, 10 கலை, 11 கலை, 12 கலை. 12வது கலை யக்ஷ ரூபமா இருக்கிறவங்க, யக்ஷிகள், ரொம்ப பவர்ஃபுல் பீயிங்ஸ். அப்படியே தேவ நிலைக்கு இந்திரன், வருணன், 14 கலை உள்ளவங்க. ஒரு சிறு அளவுக்கு படைப்பு தொழில், காற்று தொழில், அழிக்கிற தொழில் சிறு அளவுக்கு பண்ணிட்டு வரக்கூடிய சக்தி உள்ளவர்கள். 14 கலை இருக்கிறது முழுமையானவர்கள். இதான் ஞான சித்தர்கள். இந்த 16 கலை உள்ளவர்கள் தான் இந்த குரு பீடத்துல உட்கார்ந்து, குரு அதிகாரத்தோட குரு மண்டலத்துல உட்கார்ந்து பலவிதமான விஷயங்களை இந்த லோகத்துல மட்டும் இல்ல, சகல புவனங்களையே அவங்க தான் மேனேஜ்மெண்ட் டீம். மகாத்மியம் என்று கூறுவது அது எங்கே இருக்கிறது சுவாமிஜி? ஒரு ஜியோகிராபிக்கல் பாயிண்ட் இருக்கா? இல்ல, அது பிரபஞ்சம் பூரா இருக்கிறது. சூக்ஷ்ம நிலையில. சரிங்களா? நம்ம உள்ளுக்கும் சூக்ஷ்ம நிலையில நிறைய விஷயம் இருக்கிறது. அந்த சிதாகாசம்னு சொன்னோம்ல, ஹிருதய குகையில இருக்கக்கூடிய சிதாகாசம், சித்தம்பலம்ட்டு சொல்லும் போது அது உள்ளுக்கு நுழைஞ்சாதான் இந்த லோகம்லாம் உனக்கு தெரியும். அதை உள்ளுக்கு நுழையும்படியாக உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆளு உள்ள இருக்கக்கூடிய குரு தான். அவரோட உத்தரவு இல்லாம உள்ளுக்கு நுழைய முடியாது. அவரு தான் உள்ளுக்கு அழைக்கிறாரு. உனக்கு எப்ப இந்த மாதிரி கேள்வி வருதோ அது அவர் எழுப்பி விடுறாருன்ட்டு அர்த்தம். ரமண மகரிஷி இவனுக்கு திருஷ்டி பண்ணாலும் இவனுக்கு உள்வாங்கக்கூடிய ஒரு நிலையை இவனுக்கு ஏற்பாடு பண்ணமே. எத்தனையோ பேர் வந்து ரமண மகரிஷிய பார்த்துட்டு போறாங்க. எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு நிலையை வந்துச்சா? எல்லாத்துக்கும் வரலையே. இவங்க 2 பேருக்கு மட்டும் திடீர்னு அந்த நாள் ஸ்பெஷலா எப்படி வந்ததுன்னா, அவங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த குருவதை எழுப்பி விட்டார். இந்த மாதிரி நிறைய குருமார்கள் வந்துட்டு போவாங்க. எல்லாம் வந்து அவங்க கிட்ட வந்தோன்னு ஞானம் பெறுவாங்களா? இல்லையே. சில பேருக்கு தானே கிடைக்குது அந்த பாக்கியம். சிலது 10 வருஷம் 20 வருஷம் அவர் கூடயே இருந்தாலும் ஒன்னும் ஒரு கொட்டாவி இல்லாம அப்படியே விரல சப்பிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது இன்னும் வரலாம். ஏன் அப்படி?
எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கணுமே. 10 பேருக்கு கொடுத்தா 30 பேருக்கு ஏன் கிடைக்கல? இதோட வித்தியாசம் எங்க இருக்கிறது? அவங்க உள்ளே இருக்கக்கூடிய குரு அனுமதி கொடுக்கல. வெளியில உள்ள குரு தரிசனம் கொடுத்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய குரு அதை எழுப்பி விட்டு அந்த கதவை திறந்து விடணுமே. அதை எப்படி நடத்தி வைக்கிறது சுவாமிஜி? அந்த சீக்ரெட் எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா நாங்க இப்பயே உங்களை கழட்டி விட்டுட்டு ஓடிடுவோம். என்ன உடனே சொல்லிருங்க சுவாமி, ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் டைம், ஐ cannot wait tomorrow, day after. You tell us now the secret all, and then you can say goodbye, bye bye, thank you very much Swamiji, we'll go and do our thing. No problem, I'll tell you, I'm not interested, I will tell you. I'll show you the path, how to get there, but I won't walk the path with you. You have to walk your own path. I've already taken you halfway there, but you don't realize this because you're too busy with the world. The world has pulled you away from all this because the world is so attractive. All your prana is taken away by your 5 senses. அது திருட மாதிரி 5 திருடர்கள், கள்ளர்கள். They are thieves. The 5 thieves have stolen all your prana and taken it to the outside world. You love the world, it's okay. Shiva Puraman says, you love the world, pay அனுப்பிச்சுவார், no problem. பிராணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு ஒன்றும் இல்லாம கடைசியில இந்த சாக்காடுக்கு தான் வருவேன், சாம்பலாகி அப்போ உன்னை பார்த்துக்கிறேன், சரியா, போய் அனுப்பிச்சுட்டு வாட்டு அவர் வெயிட் பண்ணுவார். நோ ப்ராப்ளம், he can wait, he's timeless, he's spaceless and timeless, no problem for him. He's still waiting in Kasi, no problem. That's why people go and die in Kasi. If they can, they like to die in Kasi because they don't want to take another birth. So those who have karmas left and they die in Kasi, what happens to these people, what happens to these jivas is they will be born again in Kasi until all their karmas are finished. And in Kasi, Rutra Bhumi, எது செஞ்சாலும் அது புண்ணியமா தான் இருக்கும். அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. That's why they go and die in Kasi, so that when they awaken from their dead body, they are able to live in Kasi until the last birth. You see, this is the speciality of Kasi. Once you die there, you cannot leave that place. You're trapped there. You're trapped there like a ghost. All the Buddha Ganangals will come and manage you. So you got caught once you die in Kasi. That's why people want to go and die in Kasi, so that if they have another birth, they will take birth as a dog, a rat, whatever, or a fish in the Ganga and in Kasi, but they will not be able to leave that city. They'll continue the cycle there until the cycle is finished and they return to the Shiva state. சிவகதிக்கு போற வரலும் அங்கதான் பிறந்து இருப்பாங்க. சரிங்களா? இந்த சிதாகாசத்துக்கு எப்படி போறது சுவாமிஜி? அதை விட்டு இந்த கதையெல்லாம் பேசிட்டு எங்க நேரத்தை வீணாக்காதீங்க சுவாமிஜி. சொல்லிடுறேன்ப்பா, அடிக்காதீங்கப்பா, சொல்லிடுறேன்ப்பா. பிராணத்தை பத்தி பேசியிருந்தோம். இந்த பிராணம் எங்கேந்து வருகிறது அதையும் பத்தி சொல்லியிருந்தோம். சிவசக்தியா ஐக்கியமாகி அந்த சிவசக்தியிலேந்து ஒரு பிந்து உண்டாகி அந்த பிந்துலேந்து நிர்குணமா அருவமான நிலையில ஜோதி வடிவத்துல உள்ள ஜோதி பிரகாசரா இருக்கக்கூடிய சிவ பராசிவம் உருவம் எடுத்து வரக்கூடிய நிலைக்கு, சகுன நிலைக்கு வரும். உருவம் இன்னும் எடுக்கல, அது தோணுகிறது. ஏன்னா சிவனும் சக்தியும் ஒன்னு கூடி இந்த எனர்ஜி அண்ட் கான்சியஸ்னஸ் when they come together, அந்த கான்சியஸ்னஸ் அதுல ஒரு வைப்ரேஷன் உண்டாகும், ஒரு நடனம் உண்டாகும். இந்த வைப்ரேஷன் சக்தி ஒன்னு கூடியவனும் ஒரு நடனம் உண்டாகும், ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். There will be a vibration that takes place. ஒரு ஒலி
அந்த ஜோதியும் அந்த சக்தியா இருக்கக்கூடிய பிராணமும் இந்த ஜோதியில இருக்கக்கூடிய ஒரு கனல், ஒரு அனல், வேப்பர் leaves the jodi. One light comes out of the jodi. It mixes with the shakti, and the prana shakti and the jyoti, a soundless anahata sound, the nadam is produced. இது சவுண்ட் இல்ல, அது சப்தம். சப்தம் வேற, நாதம் வேற. நாதத்துக்கும் சப்தத்துக்கும் வித்தியாசம் என்ன? இப்ப கோயில்ல மணி ஓசை கேட்குறீங்க. அந்த மணி அடிச்சோன்னே முதல்ல சப்தம் தான் வரும். டங்னு ஒரு சப்தம் வரும். That is சப்தம், sound. There'll be a sound when you ring a bell. Dung, the sound will come. Once the sound is disappeared, there'll be a vibration remaining. இதான் நாதம், the undertone. இந்த நாதம் இருந்தா தான் சப்தம் வரும். நாதம் இல்லாட்டி சப்தம் வராது. அனாகாத்த நாதம்ட்டு ஒரு நாதம் இருக்கிறது. இந்த சிதாகாசத்துல இந்த நாதம் தான் ஒலிச்சுக்கிட்டு இருக்கும். இதத்தான் சிதம்பர ரகசியம், நடனம், நடராஜர், இந்த நாதத்திலேந்து வரக்கூடிய ஆட்டத்துக்கு பேர் தான் நடராஜர். The first vibration that's created in space as a result of the union of light and its reflexing energy. இந்த லைட்டை, இந்த ஒளி, இந்த ஜோதியை எடுத்து காட்டுறதுக்குன்னு ஒரு சக்தி தேவை. இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தா தான் இந்த நாதம் உண்டாகிறது. இந்த நாதத்தோட மூலப்பொருள் சக்தியா இருக்கக்கூடிய மூல பிராணமும், இறைவன் ஈஸ்வரனோட ஜோதி வடிவத்திலேந்து வரக்கூடிய வெப்பமும் ஒன்னு சேர்ந்து அக்னியும் பிராணமும் ஒன்னு சேர்றது தான் நாதம். இந்த நாதத்திலேந்து முதல் கண் தோணினது அறிவுக்கு அறிவான ஒரு சித்த நிலை. இதான் மூல குரு. இதான் திஸ் இஸ் யோர் இன்னர் குரு. எங்க இருக்கிறது? நாத அந்தத்துல இருக்கிறது. அருணகிரியார் எடுத்து சொல்றார். ஹாத்த யோகா பிரதிபிகான்ட்டு ஒரு நூல் இருக்கிறது. அந்த சூத்திரத்துல கோரக்நாத் இதை பத்தி ரொம்ப அருமையா கூறியிருக்காரு. அந்த பதிவை அனுப்பி விட்டேன். அதை முடிஞ்ச அளவுக்கு நாங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடுறோம். கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, எங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியல, நீங்க இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு புரிய மாட்டுது, எங்களுக்கு தமிழ் மட்டும் தான் புரியும். நான் தமிழ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேம்மா, ஏசாதீங்க, சரிங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, அதையும் பண்ணிடுறோம் உங்களுக்கு. எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே நீங்க உட்கார்ந்துருங்க, உச்சந்தி பிள்ளையார் மாதிரி, சரிங்களா? சரி, இந்த சகுண சிவா அவர் உள்ள ஒரு குணாதிசயம் தோணி, இந்த சக்தியோட வடிவத்துல ஒரு குணாதிசயம் தோணி, இந்த குணாதிசிலேந்து வரக்கூடிய சக்தி தான் மூன்றாக பிரிகிறது, மூன்று குணங்களாக பிரிகிறது. இந்த மூன்று குணங்களும் இந்த நாதத்தோட சேர்ந்து நாத பிரம்மம்ட்டு, அதுக்கு எந்த விதமான ரூபமும் இல்ல, தோற்றமும் இல்ல, லட்சணமும் இல்ல. Just the vibration, it has got no qualities, no attributes. Only the gunas will come and join with it and gives it some attribute. So the Shakti comes up with the idea how to create the world, because she is the creatrix. With the sound syllable a a i i u u, இதிலேந்து முதலா வரக்கூடிய அக்ஷரம் ஆ, ஆனா, அவனா, ஆ ஹா, ஆ ஆ, ஆ ஆ, இது சிவனும் சத்தியம் ஒன்று கூடி அகம் என்ற ஒரு நிலையை உண்டார். அகங்காரம் இல்லை, மெய் அகம் என்று ரமணர் கூறுறார். அகத்துல மெய் அகம் இருக்கு, பொய் அகம் இருக்கு. பொய் அகம் இந்த மாயையில மாட்டிக்கிட்டு இருக்கிற ஆணவ மலத்துல இருக்கக்கூடிய அகம், அது பொய்யான அகம். மெய்யான அகம் அதை கலட்டி விட்டுட்டு அதுக்கு அப்பாலான ஒரு அகம் இருக்கிறது,
சிவசக்தி நிலையான ஒரு அகம். Pure awareness. This is the Guru. The pure witness. No attributes. He's not involved. He knows everything. ஏன்னா ஞான சக்தி அவர் கூடயே இருக்கிறது, இச்சா சக்தி அவர் கூடயே இருக்கிறது, கிரியா சக்தி அவர் கூடயே இருந்து வேலை செய்யறது. அவரு இச்சை வச்சாதான், அவர் கிரியையை நடத்தினாதான் கிரியை வருகிறது. அந்த ஞான வடிவத்துல ஞான ஜோதியா தர்சனத்தோட அப்படியே இருந்தபடி இருந்து கொண்டு மௌன குரு வாக்கியானம் பிரதிகித பரத்தத்துவம், பரத்தத்துவத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய this inner guru sits in the silent space of your chidakasa. This is the inner guru. We will be talking more and more about the inner guru and the practices associated with the discovery of the inner guru in the next few satsangs. This is the next few satsangs. I wanted to start the year by introducing you to your own inner guru, so that you take your path a bit more seriously. Without the inner guru, you are lost. Your GPS is not going to work. You're not going to reach your destination. You'll be like a boat lost in the storm. You won't even know if that is your guru or this is your guru. Who's your guru? You don't know, because your inner guru is not awakened. If your inner guru is awakened, immediately you see that person, you'll know. Your inner guru will say, yes, yes, this is the one. So first, we will find ways to help you. உங்களுக்கு உங்க உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மாமா இருக்கக்கூடிய ஒரு ஞானியை எழுப்பி விட்டு, ஏன்னா குரு என்ற வார்த்தை சில பேருக்கு ஒத்து வராது. Some people have got allergy to guru. They got guru allergy. ஸோ அந்த குரு என்ற வார்த்தையை பவுச்சாலே அவங்க அப்படியே மண்டலம் குழம்பி போயிடும். இல்ல 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 நாங்களாம் குருலாம் ஏத்துக்க முடியாது. அதனால ஆத்ம ஞானின்னு சொல்லி, ஜோதி பிரகாசமா இருக்கக்கூடிய ஆத்ம ஞானி, உள்ள இருக்கக்கூடிய ஆத்ம ஞானிய அவர்கிட்ட எப்படி போய் ஒண்ணு சேர்றது? பிராணம், மூச்சிலேந்து வரக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான் பிராணம். மூச்சுக்கு மூலமா இருக்கிறது பிராணம், பிராணத்துக்கு மூலமா இருக்கிறது நாதம். மந்திரத்திலேந்து வரக்கூடிய அக்னி தத்துவத்தை எழுப்பி விட்டு, அந்த மூல கனலை எழுப்பி விட்டு பிராணத்தோட ஒண்ணு சேர்த்து மூச்சு பயிற்சி பண்ணி, அந்த மூச்சிலேந்து இருக்கக்கூடிய பிராணத்தோட இந்த மந்திரத்தையும் ஒண்ணு சேர்த்தா நாதந்த நிலைக்கு கொண்டு போயிடும். That's how you get to the nada, the inner vibration, the soundless sound. அனாஹத்த நாதம்னு சொல்றது. இப்படி தட்டுனா சவுண்ட் வரும். இது தட்டாமையிலே ஒரு சவுண்ட் வருகிறது. மூச்சியோட மூலத்துல இருக்கிறது, சிதாகாசத்துல ஹிருதய குகையில இருக்கிறது. I've given you the location map. I've taught you many ways how to get there. You have a lot of time in your hand. Shiva Paraman has given you a lot of prana. Every day 21,600 prana is given you. Now you have no excuse. தூங்கி விழுந்துடாதீங்க. இத கொஞ்சம் போய் பயிற்சி பண்ண முயற்சி எடுங்க. எப்படி பயிற்சி பண்றது? இன்ன வரலாம் கத்து கொடுத்ததை நீங்க செஞ்சாலே அங்க போய் சேர்ந்துடலாம். ஆனா இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா விசாலமா உங்களுக்கு புரியுற மாதிரி I'll try to simplify it and break it down a little bit more step by step. How to understand Nada, Bindu, Kala. This will be the topics for the next few satsangs. These three, Nada, Tattvas, Bindu and Kala, these three are the elements that creates the inner guru, the inner compass, the GPS inside that will tell you who's your real guru.
outside. These GPS will tell you. So first you get to the GPS. Never mind finding outside guru, physical guru, leave that aside. Now you have knowledge, no? Somebody has given you the knowledge, no? You take this knowledge and go inside. Forget about the outside world for a while. Leave it. It will be okay. If you leave the outside world, nothing will happen. The flood will come, the Omicron will come, the corona will come, the tsunami will come. All that will come. Don't worry. Okay? You leave it for a while, you go inside. You try to do that. இந்த முயற்சியை நீங்க இந்த பயிற்சியை நீங்க முயற்சி எடுத்து பாருங்க. முதல்ல உள்புறமா போக பாருங்க. வெளியில இருக்கிற விஷயம் இருக்கட்டும், அது மாறிக்கிட்டே இருக்கும். எந்த நேரமும் மாறிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு வெள்ளம் வரும், நாளைக்கு சுனாமி வரும், அப்புறம் ஒரு கடுமையான வெப்பம் வரும், வேக்கம் வரும், தாங்க முடியாம சூடு வரும், தண்ணி இல்லாத நிலை வரும், சாப்பாடு இல்லாத நிலை வரும். அது நடந்துகிட்டே இருக்கும். நீங்க முதல்ல உள்ளுக்கு போற பாருங்க. சரியா? அந்த முயற்சி எடுங்க. So now for today's topic, I've explained to you about the Nada. Tomorrow, next satsang, I'll talk to you about the Bindu. There are two types of Bindu. The original Bindu, which is Shiva and Parvati, which created the Nada. The Nada will come in with the gunas. It will create another Bindu. This is the human way. This is the Ahankar. From this Bindu only we came up. The Bindu Shakti is kept in the seed of the man and the woman, and this Bindu Shakti comes together and a Uruvam is created with a character, a personality, the Ahankar. We'll talk about that, because with that it's connected what happens to you when you die. What happens to the physical body, what happens to the astral body, what happens to the causal body. ஸ்தூல சரீரத்துக்கு மரணம் வந்தோடனே சூக்ஷ்ம சரீரம் என்ன ஆகும்? சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து இந்த காரண சரீரம் கலந்து வந்தோடனே இந்த காரண சரீரம் என்ன ஆகும்? இந்த காரண சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காரணமான விஷயங்கள் என்ன ஆகும்? மரணத்துக்கு பின் இத பத்தி கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் வரக்கூடிய சத்சங்கத்துல. And we will also touch a little bit on the Panchakoshas. And with the Panchakoshas, you will understand the Prana Vidya and the Nadanta Tattva a little bit better. So all that is set for you for the next few satsangs. Nanavattu sahanam budattu सह वीर्यं करवावहै